ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி, நம்ம விஜய் அண்ட் காம்போவை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப மிஸ் பண்ணப்பா, எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா திடீர்னு கடைக்கு போகிற கேப்பில் கிட வெட்டாரு தம்பி, கேப்பில் கிட வெட்டுறான் பாரு, வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைக்கு போகிற சான்ஸை நான் மிஸ் பண்ணுவேன்னா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாரு. குதிச்ச ஒரு பூன்னு சொல்லிட்டு என்ன தவிர வேறு யாராவது என் பொண்டாட்டிக்கிட்ட வர முடியுமான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பிட்டா 2 பிட்டா எக்கச்சக்க பிட்டு போட்டு நாங்குற மாதிரி மனசில் போய் சின்ன உட்காந்துட்டாரு. அதாவது இவங்க போட்டது எப்படி இருக்குன்னா, நம்ம காவேரியோட மனசுக்குள்ள அவங்களே, அதாவது நம்ம விஜயோட பொண்டாட்டி நான் தான்டா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ற ரேஞ்சுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. வேற லெவல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாமா அக்ரிமெண்ட் போட்டு திரும்ப நம்ம வாழலாம், அதுவும் 100 வருஷம் வாழலாம் அப்படிங்கிறாங்க. உடனே இப்பயும் அக்ரிமெண்ட் தானான்னு சொல்றாங்க. புத்தி எங்க போகுது பாருன்னு சொல்றாங்க. ஏமா நான் 100 வருஷம் ஒன்னா சந்தோஷமா வாழ்வோன்னு சொன்னது பெருசா தெரியல, அக்ரிமெண்ட் தான் கணக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. பேசிக்கிட்டே இருந்தவங்க எங்க மனசு மாறிடுவாங்களோன்னு சொல்லிட்டு இவங்க செல்லாக்குட்டின்லாம் கொஞ்சம் பார்த்தோன்னா மனசு வருது. எங்க அம்மா கூப்பிடுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னடி சொன்னேன், எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, எங்க அவட்ட குடிக்க பிடிக்கல, வாடி வாடி தமிழோட திருமகளே, எங்கள் அம்மாவோட மருமகளேன்னு விட்டெல்லாம் போட்டு பார்த்தாரு. கடைசியில் பார்த்தா மடிக்கலைங்க. அதுக்கப்புறம் போமா சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபீல் பண்ணி திரும்பி பார்த்தோன்னே அவங்களும் பாவம் போக மனசு இல்லாமல் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. ஏமா இப்படி திரும்பி பார்க்கணும், அதுக்கு ஒன்றா போய் சேர்ந்து வாழலாம்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கே தான் மகன் வந்து விஜய் கூட போயிடுவாளோன்ற பயத்தில் அந்த பையனை வீடை காலி பண்ண வைக்கணும்னு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேச போனாங்க. காவேரியோட அம்மா கடைசியில் பார்த்தா நீங்கள் வேணால் காலி பண்ணிக்கோங்க, அந்த பையனெலாம் காலி பண்ண வைக்க முடியாது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வேறு வழியே இல்லாமல் கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா வீடு கிடைக்கிறது குதிரை கும்பாலில் இருக்குது. வீட்டு வாடகை இந்த காலத்தில் எவ்வளோ எகிரிட்டு போகுது தெரியுமா, என்ன பண்ணுறதுங்க, விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுச்சு. அதனால் அவங்களும் பொழைக்க வேணாமா அந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. அதுக்கப்புறம் கம்முன்னு வந்தவங்க நம்ம தலைவர் என்ன பண்ணுறது தெரியுமா, கேப்பில் கிட வெட்டி ஆகணுங்கிறதுக்காக சின்னதாக கையில் கிழிச்சிருச்சு போல கத்த பார்க்கணுமே. ஐயோ இவன் அப்புறம் தாங்க முடியலடா சாமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.